ஒரு மனிதனுக்கு சொந்த வீடு கட்டி அழகு பார்க்கறது வாழ்க்கையில மறக்க முடியாதனால தான் இருக்கும். நம்ம பட்டப்பிள்ளை புதூர்ல தான் நாங்க கட்டி கொடுத்த வீடு தான். பால் காய்ப்பு எங்களையும் கூப்பிட்டுருந்தாங்க. கிட்டத்தட்ட சொந்தாரங்கள்ல இருந்து எல்லாருமே வந்திருந்தாங்க. அதுவும் நேற்றுனா கூட்டம் சொல்லவே வேண்டாம். வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை முடிச்சு பாரு. ஆனா பிறந்த ஒரு வீடை கட்டி தான் அவனுக்கு பெண் பிள்ளையா இருந்தா நகை செஞ்சுதாகணும். நாம எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் முக்கியமா வந்துருவங்களுக்கு வயிறு நிறைஞ்சிருக்கணும், மனசும் நிறைஞ்சிருக்கணும். வந்திருக்கவங்களுக்கு என்ன சாப்பாடு வேணும் ஏது வேணும் கூப்பிட்டு கொடுக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு சொந்த வீடு கட்டுறது பெரிய கனவா தான் இருக்கு. இந்த சொந்த வீடு கட்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் பெத்தவங்களுக்கும் வாழ்க்கையில மறக்க முடியாதனால தான் இந்த நாள் இருக்கும். வீட்டுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க பால் காய்ப்புக்கு வந்திருந்தா கிட்டத்தட்ட செய்முறைன்னு சொல்லி நிறைய செஞ்சிருப்பாங்க. வட்டி இல்லாத கடன் தான் இந்த செய்முறை. முக்கியமா வீட்டு வேலைக்கு வந்திருக்கவங்களுக்கு இந்த பால் காய்ப்போட ஒரு ட்ரெஸ் எடுத்து பணமும் வச்சு வீட்டில் உள்ள பெரியவங்க கையினால சந்தோஷமா கொடுப்பாங்க. வீட்டுக்கு வந்திருக்கிற சொந்தக்காரங்க வீடு நல்லா இருக்குன்னு ரொம்ப சொல்லதான் செய்வாங்க. இதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வீடு கட்டுறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. சில பேர் நினைக்கிறேன் நம்மளால இன்னொரு சொந்த வீடு கூட கட்ட முடியல. நீங்க உங்க வாழ்க்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க, உழைத்து கொண்டே இருங்க. உங்களுக்கான நேரம் வரும்போது நீங்களும் வீடு வாசல் கட்டி கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. யாரெல்லாம் இந்த பால் காய்ப்பு வீட்டுக்கு வந்தீங்களோ மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணுங்க. முடிஞ்ச வீடியோ ஷேர் பண்ணுங்க.